வணக்கம். தமிழக வெற்றிக் கழக தலைவரும் நடிகருமான விஜய் அவர்கள் நேற்று மகளிர் தின விழா கொண்டாடி இருக்கிறாங்க. அப்போ அவர் கடைசியா ஒரு வார்த்தை விட்டு இருக்கிறாரு. நானும் எத்தனை தடவை தான் விஜய் அவர்களை விமர்சித்து காணொளி போடுறது, வேண்டாம் விட்டுரு அப்படின்னு நினைச்சிட்டு இருந்தேன். ஆனா கடைசி அவர் சொன்ன வார்த்தை என்ன கேட்கணும், விஜய் அவர்களிடத்து ஒரு 4-5 கேள்வியை கண்டிப்பா கேட்டணும் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த காணொலியை நாம ரெடி பண்ணியிருக்கிறோம். என்ன கேட்டார், நேத்து என்ன பேசினார் விஜய் அப்படின்னா, கடைசியில என்ன சொல்லியிருந்தாருன்னு நீங்க உங்களுக்கு எல்லாத்துக்கும் தெரிஞ்சிருக்கிறோம். இருந்தாலும் நான் சொல்றேன். என்ன சொல்ல, அந்த கூட்டம் முடிஞ்ச பிறகு கடைசியா அந்த வார்த்தை சொன்னார். என்னன்னா, அதாவது என்னுடைய பிரச்சனைக்காக நீங்கள் போராடிட்டு இருக்கிறீங்க. அதனால நீங்க காயம் அடைஞ்சிருக்கீங்க. உங்களுடைய காயம் நீங்கள் காயமடைந்ததுனால அது அதனால நானும் காயமடைந்து விட்டேன். இதை பத்தி நீங்க ஒரி பண்ணிக்காதீங்க அப்படின்னு சொல்லி, அதை நான் பாத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லி அவர் அதோட முடிச்சிருந்தா பரவாயில்ல. கடைசியா ஒரு வார்த்தை விட்டாரு தெரியுமா, அது அவ்வளவு ஒர்த்து இல்ல அப்படிங்கிற மாதிரி ஒரு வார்த்தை விட்டாரு தெரியுமா. அங்கதான் இந்த வீடியோ நம்ம பதிவு பண்ணதுக்கு உண்டான காரணமே. என்ன ஒர்த்து இல்ல விஜய் சார், உங்களுடைய ஒர்த்து இல்லைன்னு சொன்னீங்க இல்லையா, என்ன ஒர்த்து இல்லை நான் கேட்கட்டுமா அந்த கேள்விகளை? நீங்க சங்கீதா, உங்களுடைய மனைவி சங்கீதா அவர்களை காதலிக்கும் போது ஒர்த்தா இருந்தது, அப்படிதானா? இரண்டாவது, நீங்கள் அவர்களை திருமணம் முடிக்கும் போது ஒர்த்தாக இருந்தார்கள், அப்படிதானா? சரி. அதற்கு பிறகு, திருமணத்திற்கு பிறகு நாடு நாடாக நீங்கள் அவர்களை அழைத்து கொண்டு தேனிலவுக்கு சென்றீர்கள். அப்போதும் ஒர்த்தாக இருந்தார்கள், அப்படிதானா? சரி. அதற்கு பிறகு உங்களுக்கு 2 குழந்தைகள் பிறந்தது, அப்படிதானா? உங்களுக்கும் விஜய் அவர்களுக்கும் விஜய் அவர்களுடைய மனைவிக்கும் 2 குழந்தைகள் பிறந்தன, அப்படிதானா? அப்போ கூட உங்களுக்கு ஒர்த்தாக இருந்தார்கள், அப்படிதானா? நீங்கள் கட்டிய மனைவி மரியாதைக்குரிய சங்கீதா மேடம் அவர்கள் உங்களுக்கு எப்போ ஒர்த்து இல்லாம போகுது அப்படின்னா, நீங்கள் திருமணத்தை மீறிய உறவில் இருப்பதை உங்களுடைய மனைவி கண்டுபிடித்து அதை கண்டிக்கும் போது உங்களுக்கு ஒர்த்து இல்லாம போகிறார்கள் உங்களுடைய மனைவி, சரிதானா? அவர்கள் இந்த இடத்துல ஒரு ஒழுக்கமானவர்கள், ஒரு நல்ல குடும்ப தலைவி அப்படிங்கிறது தெள்ள தெளிவா தெரிய வருது, அப்படிதானா? என்ன சொல்லியிருப்பாங்க அவங்க, அதாவது உங்கள் கூட நடிக்கக்கூடிய சக நடிகர்களை நீங்கள் பாருங்கள், மரியாதைக்குரிய சூர்யா அவர்களை பாருங்கள், மரியாதைக்குரிய அஜித் குமார் அவர்களை பாருங்கள், சமூகத்துக்கு ஏற்றவாறு எவ்வளவு கர்வத்தோடு கௌரவத்தோடு வாழ்கிறார்கள் அப்படிங்கறது நீங்க பாருங்க. அதே மாதிரி அவங்களும் உச்சபட்ச நடிகர் தான், நீங்கள் அவர்களை மீறிய உச்சபட்ச நடிகர். நீங்கள் தவறான பாதையில் போகும்போது இந்த உலகம் உங்களை கேள்வி கேட்கும், அசிங்கமாக பார்க்கும், அசிங்கமாக பேச ஆரம்பிப்பார்கள். அது நமக்கு குடும்பத்துக்கு ஆகாது. நம்ம குடும்பம் நல்ல குடும்பம், நமக்கு பிள்ளைகள் இருக்குது அப்படின்னு சொல்லி அவங்க உங்களை அட்வைஸ் பண்ண ஆரம்பிச்சிருப்பாங்க, அப்படிதானா? அப்போ அந்த அட்வைஸ் பண்ண ஆரம்பிக்கும் போது உங்களுடைய மனைவி ஒர்த்தாக இல்லாம போறாங்க, அப்படிதானா? அதான உண்மை. அப்போ இதற்கு காரணம் என்ன? இதற்கு காரணம் என்ன அப்படின்னா, புதுப்பேட்டை படத்துல தனுஷை பார்த்து ஒரு நடிகர் கேட்பாரு, அப்படிதானா? கேட்பாரு, அப்படிதானா? அதுதான் காரணம். அதான காரணம். வேற என்ன காரணமா இருக்க போகுது? ஒர்த்து இல்ல அப்படின்னாக்கி, விஜய் சார் இங்க நான் ஒரு உண்மை சொல்லட்டா, உங்க லாங்குவேஜ்ல சொல்றேன், ஃபேக்ட் சொல்லட்டா. இந்த உலகத்துல பிறந்த ஒரு ஆண்மகன் ஒரு உச்சத்துல இருக்கிறான், எல்லை அடைய முடியாத புகழ்ச்சி அடைஞ்சு இருக்கிறான் அப்படின்னா, அந்த ஆண்மகனுக்கு பின்னாடி 100க்கு 100% ஒரு பெண்ணு தான் இருப்பாங்க, சரியா? இது உலகத்துல மறுக்க முடியாத உண்மை. அதே போல உச்சத்துல இருக்கும் அதே ஆண்மகன் தரம் தாழ்ந்தி தலைகீழ மற்றவர்கள் விமர்சிக்கக்கூடிய அளவுக்கு அவமானப்பட்டு போறான் அப்படின்னா, அதற்கு பின்னாடியும் ஒரு பெண்ணு தான் இருப்பாங்க, சரியா? நீங்க இப்ப 2ஆம் கட்டத்துல இருக்கிறீங்க, சரியா? 2ஆம் கட்டத்துல இருக்கிறீங்க. இப்ப அடுத்த மேட்டருக்கு வருவோம். இப்போ விஜய் அவர்கள் மகளிர் தின விழாவில் சில தேர்தல் அறிக்கைகளை கொடுத்திருக்கிறாரு. என்ன சொல்லியிருக்கிறாரு அப்படின்னா, அதாவது ஒரு காலகட்டத்துல முன்னாடி ஒரு காலகட்டத்துல இதே விஜய் அவர்கள் அரசியல் கூட்டத்துல மக்களை கூட்டி வச்சு என்ன பேசியிருந்தாரு அப்படின்னா, திமுகவை சாடி இருந்தார், அப்படிதானா? இலவசங்களை கொடுத்து நீங்கள் மக்களை சோம்பேறியாக்கி மக்களை கெடுத்து வச்சிருக்கீங்க அப்படின்னு சொல்லி விமர்சனம் செய்த இதே விஜய் அவர்கள் நேற்று நடந்த மகளிர் தின விழாவுல இலவசமா அள்ளி கொடுத்திருக்கிறாரு. என்ன சொல்லியிருக்கிறாரு அப்படின்னா, இப்ப அப்பா ஐயா ஸ்டாலின் அவர்கள் இப்ப மாசம் 1000 ரூபாய் கொடுத்துருக்காங்க இல்லையா? இப்ப இந்த பக்கம் சித்தப்பா 2000 ரூபாய், நாங்க ஆட்சியை பிடிச்சிட்டோம்னா 2000 தருவோம்னு சொல்லியிருக்கிறாங்க. இப்ப இவரு நடுவுல ஒரு ட்ராக்கை போட்டு
தமிழக வெற்றி கழக தலைவர் விஜய் அவர் என்ன சொல்றாரு அப்படின்னா, நாங்க வந்து 2500 கொடுப்போம். 2க்கு நடு ட்ராக் போட்டு 2500 கொடுப்பாராம். சரி, இது இது இலவசம் இல்லை அப்படிதானா? சரி. 2வது, அங்க பிங்க் கலர் பஸ், யாரு அப்பா பிங்க் கலர் பஸ்ல மகளிருக்கு இலவசம். இங்க சித்தப்பா அவரு வந்து என்ன சொல்றாரு, ஆம்பளைக்கு இலவசம். நாங்க வந்துட்டோம்னா ஆம்பளை இலவசமா போகலாம், நகர பேருந்து இல்ல. இங்க நடுவுல ட்ராக் போட்டிருக்காரு இல்லையா விஜய், தமிழக வெற்றி கழகத்தின் தலைவர் விஜய், அவர் என்ன சொல்றாருன்னா, நாங்க ஆட்சிக்கு வந்துட்டோம்னா மொத்த பெண்களுக்கும் இலவசம். அது நகர பேருந்துல இல்ல, எல்லா பேருந்துலயும் இலவசம். எல்லாரும் ஃப்ரீயா போங்க. உங்களுக்கெல்லாம் இந்த அறிவு அப்படிங்கிறது ஏதாவது இருக்குதா இல்லையா? அறிவு அப்படிங்கிறது எல்லாருக்கும் இலவசம் அப்படின்னா, ஏற்கனவே போக்குவரத்து துறை வந்து பெரிய நஷ்டத்துல போயிட்டு இருக்குது. ஏற்கனவே தமிழ்நாட்டோட கடன் 10 லட்சம் கோடியை தாண்டி போயிட்டு இருக்குது. இதுல நீங்க வந்து 2500 எங்க இருந்து கொடுப்பீங்க? இந்த பஸ்களுக்கு, பெண்களுக்கு, அது எல்லா பஸ்லயும், அரசு பஸ்ல எல்லா பஸ்லயும் ஃப்ரீ. மப்சல் பஸ், டவுன் பஸ், எல்லா பஸ்லயும் ஃப்ரீ. அப்போ இப்படி எல்லாருமே ஃப்ரீயா போயிட்டா, அந்த பஸ்ஸுக்கு டீசல் எங்க இருந்து ஊத்துவீங்க? டீசல் எங்க இருந்து ஊத்துவீங்க? ஒரு டயர் பஞ்சர் ஆச்சுன்னா எப்படி அதை சரி பண்ண? அதை அங்க வேலை செய்யற டிரைவர் கான்ட்ராக்டுக்கு, அங்க இருக்கக்கூடிய ஆட்களுக்கு எல்லாம் எங்க இருந்து சம்பளம் கொடுப்பீங்க? மண்டையில அறிவு அப்படிங்கிறது ஏதாவது ஒண்ணு இருக்கா? மக்கள் கொடுக்கக்கூடிய வரியில இருந்தானையா அரசு நடத்த முடியும். மக்கள் கொடுக்கக்கூடிய அந்த பஸ் பேர், அந்த டிக்கெட்டு வசூல் பண்ணி தானே அந்த போக்குவரத்து துறைக்கு சம்பளம் கொடுக்க முடியும். அறிவு கட்ட கூடங்களே, அறிவு கட்ட முட்டா பயல்களா, எப்படிடா இதை செய்ய முடியும்? இதெல்லாம் வந்து உங்களுக்கு எங்க இருந்துடா யோசிக்கிறீங்க இந்த மாதிரி திட்டங்கள்லாம்? இப்படி இலவசம் இலவசம் சொல்லி ஓட்டு கேட்கிற உங்களுக்கு எதுக்குடா ஓட்டு போடணும்? ஏற்கனவே தான் திமுக காரங்க செஞ்சுட்டு இருக்காங்க, அதிமுக காரங்களை அதானடா செஞ்சுட்டு இருக்காங்க. மாற்றுன்னு சொல்லி தானடா உங்களை வந்து தேடுறாங்க மக்கள். தமிழக வெற்றி கழகம் வந்தா நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லி நீங்களும் அதே வேலையை திரும்ப செஞ்சா உங்களுக்கும் அவங்களுக்கு என்னடா வித்தியாசம்? அவங்களுக்கு என்ன வித்தியாசம்? அப்ப எதுக்கு உங்களுக்கு ஓட்டு போடணும்? அவங்களுக்கே ஓட்டு போட்டு போயிடலாமே. நீங்க எதுக்கு நாங்களும் ஒரு கட்சியை தொடங்கிட்டோம் அப்படின்ட்டு கொடி பிடிச்சிட்டு வரீங்க? எங்கயா போங்கடா, எங்கயா போங்கடா. கட்சின்னு தொடங்கிட்டு வந்துட்டாங்க தமிழக வெற்றி கழகம் அப்படின்ட்டு. இந்த கட்சி 2026 வரைக்கும் இருக்குதான்னு பார்ப்போம். மீண்டும் ஒரு காணொலி சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.